உடனே விட்டுட்டு டீச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்கள்ட்ட கொண்டே விட இல்லை நாங்கள் கேட்டோம். எங்கள் பால்வாடி டேமேஜாக இருக்குது, எங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்டோம். கூட்டியாந்து விடுங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். இந்த பால்வாடி இப்போ டேமேஜாக இருந்ததுனால தான் எங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே போணுச்சு. நாங்கள் 4 வருஷமாக எந்த பால்வாடிக்கும் அனுப்பலை. 4 வருஷமாக இந்த பால்வாடி தான் போணுச்சு. நாங்கள் ஏற்கனவே பெட்டிஷன் போட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து விட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு செட்டு போட்டு கொடுத்தாங்க, மழை பெஞ்சா அவ்வளோ தண்ணி உள்ளே இருக்கு. அதனால தான் இப்போ பிள்ளை ஈரத்தில் விட முடியாமல் நாங்கள் அங்கே கொண்டே விட்டது. அதனால தான் இப்போ நாங்கள் பிள்ளைய இழந்து போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பால்வாடிக்கு வரும்போது பிள்ளைங்களை ரொம்ப பாதுகாப்பாக உள்ள டீச்சரும் ஆயாமாவும் பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைக்கணும். பிள்ளைங்களை எக்காரம் கூட பக்கத்து வீட்டில் வர்றாங்க, அவங்க வராங்கன்னு யார்கிட்ட பிள்ளைய ஒப்படைக்க கூடாது. பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து என் பிள்ளைய விடுங்க அப்படின்னு சொல்லி விடணும். அடுத்தவங்க விட்டாலும் கூட சைன் வாங்கிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இந்த பிள்ளைங்க ஒப்படைச்சிருக்கணும், தகவல் தெரிவிக்கணும். டீச்சர் இதை விட்டு போகையில் பேரண்ட்ஸ் நாள்கிட்ட விட்டுருக்கோம், நீங்கள் பிள்ளைய கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்லணும். தெரிவிக்காதனால நான் என்னோட காரணம் நான் சொல்ல வந்து டீச்சர் மேலே மிஸ்டேக் நான் சொல்லுவேன் சார். பால்வாடியில் அதனால தான் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனால தான் அடுத்த பால்வாடியில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதனால் அவசியம் எங்கள் பஞ்சாயத்தில் வந்து பால்வாடி எல்லா பிள்ளைகளுக்கும் பாதுகாவலாக எல்லா சுகாதாரத்துலேருந்து எல்லாமே அவசியம் எங்களுக்கு வேணும் இந்த பஞ்சாயத்துக்கு. 3 வருஷமாக அந்த பால்வாடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. நாங்களும் வந்து பஞ்சாயத்து தலைவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பால்வாடிக்கு குழந்தைய அனுப்பவே பயப்படுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பால்வாடி வந்து டேமேஜாக இருக்குது. இப்போ மழை காலம் வேறு, எப்போ இடிஞ்சு விழுமுனே அந்த பால்வாடி தெரியாது. பணியாளர் இந்த பால்வாடிக்கு வந்து டீச்சரும் கிடையாது, ஆயமாவும் கிடையாது. அங்கன்வாடி பணியாளர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த பால்வாடிக்கு ஆள் இல்லை, நான் வெளியூர் போயிட்டேன், அதனால என்னுடைய சாவியை வந்து நான் ஒப்படைச்சிட்டேங்கிறாங்க. அவங்க கேட்கும்போது அதான் சொல்கிறாங்க. நேற்று பிஓ மேடம் வந்து கேட்கும்போது அதான் சொன்னாங்க, நான் வந்து இந்த இன்சார்ஜ் தான் பார்க்குறேன், என்னால் வந்து சாவியை ஒப்படைச்சிட்டேங்கிறாங்க. ஒப்படைச்சி 3 மாதமாக இந்த குழந்தைங்க அங்கே போய்கிட்டு இருக்காங்க. 3 மாதமாக அவங்க வர்றாங்க போகிறாங்க. அப்போ வந்து இந்த பிள்ளைங்களை வந்து பார்க்கணும் இல்லைங்க, கேட்கணுமா? சரி, எங்கம்மா கொண்டு விட்றீங்க வைக்கிறீங்கன்னு கேட்கணும். நிலையான பணியாளர், நிலையான உதவியாளர் வேணும். குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துடைய பணிகளை செய்கிறதுல எங்களால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். இவ்வளோ காலி பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைங்களுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களையும் ஒரு 100க்கு 150க்கு உட்பட்ட மையங்கள் தான் காலியாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இவ்வளோ அதிகமான காலி பண்ணிட்டோம். இதை தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் துறை அமைச்சரோடையும் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். அது இல்லாமல் எங்களுடைய அரசு செயலாளரோடையும் பேசிட்டோம், இயக்குனரோட பேசிட்டோம். அந்த வகையில் இதுவரைக்கும் அரசு இன்னும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறதுனால நாங்கள் கடைசியாக பல போராட்டத்தை இந்த மாவட்டத்தில் நடத்திட்டு ஒரு மையத்தோட பணிகளை பார்க்கறதில்ல ஊழியர்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க சார். எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி, எங்களுடைய திட்ட அலுவலரும் எங்கள் அதிகாரிகள் அப்போக்கப்போ எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகளை கவனமாக வச்சுக்கணும், அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல அடிக்கடி எங்களுக்கு ஆலோசனையை வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நாங்கள் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு